இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மன்னர்கள் வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம செய்தியை பார்க்கும் முன்பாக சிறு ஜெபத்தை எடுத்து செய்தி கடந்து செல்லலாம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பர்வத்திலே வாசமாக இருக்கிற எங்கள் பரிசுத்த தகப்பனே, கிருபையிலே வாசம் செய்கிறோம் நடி செலுத்துகிறோம். மீண்டும் உடைய தொழுகையில் கலந்து கொள்ள எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து எங்களை சுகபத்திரமாய் கூட்டி வந்து சேர்த்த கிருபைக்காக நடி செலுத்துகிறோம். இது எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் தொடர எங்களை மீது உதவி செய்ய வேண்டுமாய் கேட்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் கூட உடைய வசனத்தை குறித்தும் உடைய காரியத்தை குறித்தும் தியானிக்க இருக்கிறோம். அது எங்கள் மனதிலே பதியும்படியாகவும் எங்களுடைய மன ஓட்டங்களை நாங்கள் ஒருமுகப்படுத்தி உங்களுடைய காரியத்தை குறித்து கவனமாய் கவனிக்க எங்களுக்கு உதவி செய்ய வழிநடத்தும். உங்களுடைய வசனத்தில் உள்ள மறைபொருங்களை நாங்கள் அறிந்து கொள்ள அதற்கான ஞானமான கண்களை எங்களை திறந்து வழிநடத்துங்கிறதாவே உங்களுடைய பரிசுத்தாவின் ஆசைப்படுதலில் இருப்பதை உணர்ந்து கொண்டவர்களாய் நாங்கள் பயத்தோடும் பக்தியோடும் இந்த தொழுகை முழுவதும் நாங்கள் செய்து முடிக்க எங்கள் உதவி செய்ய வழிநடத்தும். தாமதமாக ஒரு மக்களை கூட சுகோத்திரம் வந்து சேர உதவி செய்யும். இந்த போகலாமா என்று யோசனை கொண்டிருக்கிற கர்த்தாவே, இந்த ஏவுதலை கொடுத்து இந்த ஒரு தொழுகையை அவர்கள் விட்டுவிடாதபடிக்கு, இந்த ஆசீர்வாதத்திலிருந்து போய்விடாதபடிக்கு அவர்களும் வந்து சேர அவர்கள் உதவி செய்ய வழிநடத்தும். வந்திருக்கிறோம் நாங்களும் இந்த காரியத்தையும் நேரத்தையும் பயன்படுத்திக் கொள்ள எங்கள் உதவி செய்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்திலே தலைமோடு கேட்கிறோம். ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். இன்றைக்கு எடுத்துக்கொண்ட செய்தி ஒரு சின்ன பாடம் தான். இன்றைக்கி ஒரு நமக்கு ஒரு வேதத்தை படித்து கொண்டு போகும்போது நம்ம இன்னொன்று அப்படியே அந்த ஓட்டத்திலேயே படித்து கொண்டு போயிடுவோம். அதை பற்றியான காரியங்கள் சிலது நமக்கு சில டைமு புரியாது. இல்லை நமக்கு அதுக்கான நேரம் இருக்காது, இன்னொன்று அந்த வார்த்தையை கடந்து போயிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் இந்த இன்றைய செய்திக்கு உண்டான ஒரு இது மேரோஸ் அப்படிங்கிற ஒரு ஊர். நம்ம நிறையா பேர் இதெல்லாம் பார்த்துருப்போம். இந்த மேரோஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஊர். அந்த ஊரையும் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சொல்லப்பட்ட இடத்தையும் கூட மெச்சத்தகுந்தபடியாக அந்த ஊரை சொல்லலை. அதாவது வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆமாம் தேவாவினால் எழுதப்பட்டிருக்கு. அந்த தேவாவினால் எழுதப்பட்ட அந்த வார்த்தை கூட அந்த ஊரை பற்றி ஒரே இடத்துல தான் சொல்லுது. அந்த ஒரே இடத்துல கூட எப்படி தான் சொல்லுதுங்க அந்த ஊரை பற்றி? சபிக்கவே அந்த ஊர் என்ன பண்ணுச்சு அந்த ஊர் அப்படின்னு சொல்லி இதை பற்றியான நம்ம வந்து பார்க்கும்போது இதோட பின்னோட்டத்தை என்னன்னு பார்த்தோம்னா, அது பாருங்க, அந்த அந்த 23ஆம் வசனம் படிங்க. கர்த்தருடைய தூதரானவர் சொல்லுகிறார், அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை. பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை. போதுமானது. இது பார்த்தீங்கன்னா இஸ்ரேவேலில் இருந்த ஒரு ஊர். இந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றங்கரையோரமாக இருந்த ஊருன்னு சொல்லி வேதாச்சம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதில் என்னென்னா, இதில் இந்த வசனத்தை நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 2 டைம் என்னென்னு வருது, மேரோஸை சபிங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது சொன்னது யாராமா? கர்த்தருடைய. ஆமாம், தேவன் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிற வேலை யாரோட வேலைங்க? தூதனோட வேலை. அப்போ இது யார் சொன்னதாக வந்து நினைக்கணும் நம்ம? கர்த்தர் சொன்னது. கர்த்தர் சொன்ன வார்த்தையை யார் கொண்டு வந்து சொல்கிறாங்க? தூதனானவர் இங்கே அவங்க நமக்கு கொடுக்குறதா பார்க்குறோம். என்ன அப்படின்னீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், பழைய ஏற்பாட்டில் மோசேக்கு பிற்பாடு அந்த பெருந்திரளான கூட்டத்தை வழிநடத்தும்படியாக யோசுவாவுக்கு அந்த காரியம் கொடுக்கப்படுகிறது. யோசுவா வந்து தன்னுடைய வேலையை சரியாக செய்து முடிக்கிறார். செய்து முடிச்சுக்கு பின்பாடி என்னாச்சு, இவர்களை வழிநடத்துவதற்கு சரியான ஆட்கள் இல்லாமல் போது ஒரு 2 காலமாக ஒரு காலம் இருக்குது. அந்த டைமில் தான் என்ன ஆச்சுன்னா, தேவன் என்ன பண்ணுவார், இவங்களுக்கு கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்யும் பொழுது பக்கத்தில் இருக்கிற தேசத்தில் இருக்கிற ஒரு ராஜா இவர்களை நெருக்குவா. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ அம்மா எங்களை காப்பாற்றுங்க, எங்களை ரட்சிக்க வர வழி இல்லையேன்னு சொல்லி இவங்க ரொம்ப தேவனை பார்த்து முறையிடுவாங்க. உடனே தேவன் என்ன பண்ணுவார், ஒரு நியாயாதிபதி எழுப்புவார், அவங்க மூலமாக காப்பாற்றுவார். இதே நியாயாதிபதிகள் ஃபுல்லாக இதே தான். இந்த மாதிரி எத்தனை வருஷம் செஞ்சாங்க அப்படின்னீங்கன்னா, ஏறக்குறைய 350 வருஷம். 350 வருஷமாக அவங்க திருந்தவே இல்லை. என்ன பண்ணுறது, வந்து தவறான விஷயம் செய்ய வேண்டியது, திரும்ப கர்த்தர்கிட்ட கேட்க வேண்டியது, அவர் வந்து காப்பாற்றுவார். திரும்ப ஒரு கொஞ்சம் நல்லான பின்னாடி என்ன பண்ண வேண்டியது, திரும்பவும் பழைய நிலைக்கு போக வேண்டியது. இப்படியாக நமக்கு நியாயாதிபதிகளில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதும் இது மாதிரி தேவன் வந்து 12 நியாயாதிபதிகளை எங்கே அவர்களுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் சாமுவேல் நியாயாதிபதிக்கு பின்படி தான் சாமுவேல் வராரு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாமுவேல் தீர்க்கதரிசியும் அவர் வந்து நியாயாதிபதியாக சிலர் வந்து அதை சேர்த்துக்கிறாங்க. ஆனால் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் மொத்தமே 12 நியாயாதிபதிகள் நமக்கு இருக்கிறாங்க. இப்போ அதில் வந்து என்ன அப்படின்னீங்கன்னா, 2வது நியாயாதிபதியான ஏகூத் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து இறந்துடுறாரு.
இறந்ததுக்கு பின்னாடி என்னது அப்படின்னா கர்த்தரின் பார்வைக்கு மீண்டும் இந்த நம்ம இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுறாங்க, மீண்டும் பொல்லாத காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. செய்ய ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி என்ன பண்ணுறாரு, தேவன் அவர்களை யாபீன் அப்படிங்கிற ஒரு ராஜா கிட்ட வித்து போடுகிறார். ஆமாம், விற்று போடுகிறாருன்னு வசனம் இருக்கும். அது நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் பாருங்க. 1ஆம் வசனம் பாருங்க. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். 2ஆவது வசனம். ஆகையால் கர்த்தர் அவர்கள் ஆத்தோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கைது விற்று போட்டார். அவருடைய சேனாதிபதிக்கு சிசரா என்று பேர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்தில் குடியிருந்தான். போதுமானது. என்னாச்சு, 2ஆம் நியாயாதிபதியான ஏகூத் மரணம் அடைந்துடுறாரு. மரணம் அடைந்த உடனே இவர்களை விசாரிக்க ஆள் இல்லை, இவர்களை சரிப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்லலாம், நம்மளை கண்டுக்க ஆள் இல்லைன்னு என்ன பண்ணுவோம் நம்ம கண்டிக்க ஆள் இல்லை. இப்போ சமீபத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னாச்சுங்க, பெற்றோர் பார்வையில் பிள்ளைகள் இல்லாமல் போகிறதுக்கான காரணம் நிறையா இருக்குது. எத்தனை மணிக்கு போகிறாங்க, எத்தனை மணிக்கு வராங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. எல்லாமே வந்து ஹாஸ்டலில் தங்கிக்கிறாங்க. பெற்றோர் கஷ்டப்பட்டு அங்கேருந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொடுக்குறாங்க. இங்கே வந்து இதுக்கு தாண்டி துணியமாக தெரிஞ்சுட்டு இருக்குதுங்க. எல்லாம் பிரச்சனை. இந்த மாதிரி நம்மளை பார்க்க ஆள் இல்லைன்னு போகும்போது என்ன வந்துடுதுங்க, ஒரு தைரியம் ஏற்படுகிறது. அப்போது இத்தனை வரைக்கும் முகமுக நம்ம கிட்ட நேரடி நின்று பேசின தீர்க்கதரிசி ஏகூத்து செத்து போயிட்டாரு. செத்து போனால் என்னாச்சு, நம்மளை கேட்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணி இவங்களோட வாழ்க்கைக்கு பழைய நிலைக்கு போகிறாங்க. போனோன்னே எப்பவுமே என்ன பண்ணுவார், கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருக்க போகிறதில்ல. அவர் என்ன பண்ணுறாரு, யாபீன்கிற ஒரு அரசனை எழுப்புகிறார். எழுப்புனதுக்கு பின்னாடி அவன் வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மிக கொடுமையாக ஆட்சி செய்கிறான். இந்த கொடுமையை தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஐயோ அம்மான்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. கத்தும் போது தான் என்ன பண்ணுறாரு, இவர்களை மீட்க முடியாத தெபேராள் அப்படிங்கிற ஒரு பெண் தீர்க்கதரிசியை தேவன் இங்கே கொண்டு வருகிறார். இப்போ அந்த யாபீனுக்கு யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிசரான்னு சொல்லி ஒருத்தர் இருந்தான். அவன் பார்த்தீங்கன்னா அவன் போர் முறை தெரிந்த ஒரு தளபதி. அப்போ என்னாச்சுன்னா அவர்கள் கைகள் வந்து ரொம்ப உயர்ந்ததாக இருக்குது. இந்த யாபீனோட ராஜாவோட தளபதியான சிசரா. இப்போ தெபேராள் தீர்க்கதரிசி அங்கே எழுப்புகிறாரு. அவளுக்கு துணையாக யாரை கொடுக்குறாரு அப்படின்னீங்கன்னா அபிமெலேக்கின் குமாரனாகிய பாராக்கியை என்ன பண்ணுறாரு, தெபேராளுக்கு உதவியாக இந்த ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு ஒரு கருவியாக அவரை கொடுக்குறார். பாருங்க. அப்போ என்ன படிக்கிறது, 4ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அக்காலத்திலே லபிதோசுவின் மனைவியாகிய தெபேராள் எனும் தீர்க்கதரிசியானவர் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். அவள் எப்ராயிம் மலைதேசமான ராமாவுக்கு பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபேராளின் பேச்சு மரத்தின் கீழ் குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்துக்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். அவள் நப்தீலில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினேகாவின் குமாரனாகிய பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிடம் செபுலோன் புத்திரரிடம் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவா என்றார். நான் யாபீன் சேனாதிபதியை சிசேராவை அவன் ரதங்களையும் அவன் சேனையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்துக்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றார். கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, ஒரு ரட்சிப்பை இந்த பெண் தீர்க்கதரிசி மூலமாக ஏற்படுத்துகிறார். அதற்கு என்ன பண்றாங்கன்னா அந்த பாராக்கையும் கூப்பிடுகிறார். அந்த பாராக்கு என்ன சொல்ற, நீங்களும் எனக்கு என் கூட வாங்க. ஏன்னா என்னாச்சுங்க, எப்பவுமே எப்படி தேவன் நம்மோடு இருக்கிற முடியாது, தேவன் நம்மோடு இருக்கிறாரு, நமக்கு எவ்வளோ பெரிய பலம் இருக்கும். அதை போல பாராக்கு என்ன பண்ணுறாருங்க, இந்த தீர்க்கதரிசிகிட்ட தேவன் பேசுகிறாருங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, பாராக்கு இல்லை நீங்களும் என்னோட வாங்க அப்படின்றார். படிக்கிறது. அதற்கு யாபீனின் சேனாதிபதியாகிய சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்துக்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றார். அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றார். ஆமா, இவன் பாராக் வந்து பெரிய இவன் தான் நல்ல ஒரு இதுதான் ஆளுதான். ஆமா,
ஆனால் என்ன பண்ணுறாரு, கர்த்தருடைய வேலை வரும்போது என்ன வச்சுங்க, தான் அந்த ஒரு விசுவாசம் அவருக்கு இல்லாமல் போச்சுன்னு தெரியல. இல்லை நீங்களே என் கூட வாங்கன்னு சொன்னதுனால என்னாச்சு, இவருக்கு கிடைக்க வேண்டிய மேன்மை ஸ்திரீக்கு கிடைச்சிச்சு. என்னாச்சுன்னா தீர்க்கதரிசி சொன்னால் யார் சொன்ன மாதிரி? தேவன் சொன்ன மாதிரி. அவர் சொல்றாரு, ஏமா நீ போ நான் என்ன அவர் நம்பருக்கு 6ஆம் வசனம், அவர் நப்தலியில் உள்ள தேசம் இருக்கு வரவழைத்து நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரில் 16,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும் நான் யாபீனின் சேனாதிபதியாகிய சிசேராவை அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றும். யார் கட்டளையிடவில்லையா? இஸ்ரவேலின் தேவன் சொன்ன கட்டளையை என்ன பண்றாரு இவர்? அப்ப தேவனே சொல்லிட்டாரா, அப்ப நான் மட்டும் போயிடுறேன் அப்படின்னா இவருக்கு என்ன பண்ணிருக்கலாம்? இவருக்கு அந்த மேன்மை கிடைச்சிருக்கும். அப்ப என்ன, இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளையை மீறும் பட்சத்துல என்ன நமக்கு இல்லாம போய் போகுதுங்க, நமக்கு மேன்மை இல்லாம போயிடும். அதான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி தாளந்து சொல்றாங்க இல்லையா, உன்னில் இருக்கிறது என்ன, இருக்கிற இடத்தில் உள்ளதும், ஆமா, உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாத இடத்தில் உள்ளதும் எடுக்கப்படும். இது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நமக்கு கொடுத்த தாளந்தை என்ன பண்ணலாங்க, பிரயோஜனப்படுத்தாமல் இருந்தது. பாராக்கு வந்து என்ன பண்ணுறாருங்க, தனக்கு இருந்த தாளந்தை அங்கே பிரயோஜனப்படுத்தாம ஒரு கொஞ்சம் இதாகிட்டார். அதனால தான் என்னாச்சு, இந்த அம்மா சொல்லுது, அந்த தேவன் உனக்கு கட்டளை இடவில்லையா, அது ஏன் நீ யோசிக்கல, நீ ஏன் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ற, இந்த மேன்மை உனக்கு கிடைக்காம போச்சு, இதுக்கு பதிலா வேற ஒருத்தர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அந்த அம்மா அடுத்து சொல்றாங்க, நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசேராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று சொல்லி தெபேரால் எழுப்பி பாராக்கோடே கூட கேதேசுக்கு போனார். ஆமா, இப்போ இந்த மாதிரி பாராக்கு 2 பேரும் போயிடுறாங்க. போனதுக்கு பின்னாடி என்ன ஆச்சுன்னா, அங்கே வந்து யுத்தம் நடக்குது. யுத்தத்தில் வந்து இந்த நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொள்கிறாங்க. அந்த டைமில் அந்த சிசரா போர் முறையத்தின தளபதி வழி தெரியாமல் தப்பி போகும்போது இவர் அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம யாகேல் அப்படிங்கிற ஒரு பெண் என்ன பண்ணுறா, இவன் இந்த சிசராவை வந்து குடிக்க கொடுத்து அவர் தூங்குற சமயத்தில் கொண்டு போடும் அந்த அம்மா பாருங்க. அப்பொழுது பாராக்கு 10ஆம் வசனம் பாருங்க. அதற்கு பாராக் செபுலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கேதேசுக்கு வரவழைத்து, இல்ல 14ஆம் வசனத்துக்கு பாருங்க, 14ஆம் வசனம் வந்துருங்க. அப்பொழுது தெபேரால் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசேராவை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றார். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 16,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். கர்த்தர் சிசேராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். சிசேரா ரதத்தை விட்டிறங்கி கால்நடையாய் ஓடி போனார். பாராக் ரதங்களையும் சேனைகளையும் புறஜாதிகளுடைய ஆரோசெத் மட்டும் துரத்தினார். சிசேராவின் சேனை எல்லாம் பட்டய கருக்கினால் விழுந்து ஒருவனும் மீதியாய் இருக்கவில்லை. சிசேரா கால்நடையாய் கேனியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்கு ஓடி வந்தான். அப்பொழுது யாபின் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. யாகேல் வெளியே சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என் அண்டை உள்ளே வாரும், பயப்படாதேயும் என்று அவனோட சொன்னார். அப்படியே அவன் அண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுக்காலத்தினால் மூடினார். அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா, தாகமாய் இருக்கிறேன் என்றார். அவள் பால் துருக்கியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினார். அப்பொழுது அவன், நீ கூடார வாசலில் நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல் என்றார். பின்பு எபேரின் மனைவி ஆகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்துக் கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டார். அது உருவி போய் தரையிலே புதைந்தது.
அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். என்னன்னா இந்த சிசேரா யார் கையில் விழுக வேண்டியது? பாரா கையில் விழுக வேண்டியது. அவர் கொஞ்சம் தயங்கினால இல்லை நீங்களும் கொஞ்சம் வாங்க அப்படிங்கிறதுனால ஒரு பெண் கையில் சிசேரா சாகும்படியாக இந்த காரியம் நடைபெற்று இருக்கிறது. அப்போ என்னாச்சு அப்படின்னீங்கன்னா இந்த யுத்தத்தை நடத்தினது யாருங்க? தேவன். இப்போ இந்த தேவன் யுத்தத்தை நடத்துகிறாரு. இந்த தேவன் யுத்தத்தை நடத்துறதுல வந்து என்ன ஆகுதுன்னா, அப்போ இங்கே அந்த 6ஆம் வசனம் பாருங்க, 4:6. அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய். போதுமானது. அப்ப என்னாச்சுன்னா இந்த இதுக்கு வந்து இந்த போர் நடக்கிறதுக்காக இருக்குது, கர்த்தர் ஆயத்தம் பண்றாரு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னீங்கன்னா, தெபராளுக்கு வந்து இந்த நப்தலி புத்திரிலிருந்தும் செபுலோன் புத்திரிலிருந்தும் கொஞ்சம் பேர்த்த வந்து கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இவங்க போய் பண்றாங்க. இந்த யுத்தம் நடந்த இடத்துக்கு மிக அருகாமையில் இருந்தவங்க தான் இந்த மேரோஸ். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? சண்டைக்கும் போகல, எதுவுமே செய்யல. இவங்க வந்து என்ன இஸ்ரவேல் புத்திரருக்கு எதிர்த்து சண்டை போடல, இவங்க பேசாமல் இருந்துட்டாங்க, ஒன்றும் செய்யலை. சண்டை நடந்துட்டு போட்டு நமக்கு எதுக்கு, நமக்கு வீண் வம்பு, அவங்க வேற யாரும் ஹெல்ப் பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். இப்படியான ஒரு காரியம் இருக்கு இல்லையா? இதையத்தான் யார் செஞ்சதுங்க? மேரோஸ். இந்த யுத்தம் நடக்கிறதுக்கு மிக அருமையில் இருந்தவங்க தான் இந்த மேரோஸ் ஊர், அந்த குடிகள். இவங்க யாருக்கு போய் ஹெல்ப் பண்ணியிருக்கணும்? நியாயப்படி இஸ்ரேல் ஜனங்க போய் ஹெல்ப் பண்ணியிருக்கணும். ஆனால் இவங்க பண்ணாமட்டாங்க. பண்ணாமட்டதுனால என்னாச்சு? இஸ்ரேல் ஜனங்கள் வந்து யாபின் அரசரை மேற்கொண்டதுக்கு பின்னாடி, சிசேரா போர் தளபதியும் எல்லாம் மேற்கொண்டதுக்கு பின்னாடி தெபேராலும் பாராக்கும் எல்லாம் சேர்ந்து பாடுறாங்க. கர்த்தருக்கு ஒரு பொது துதிப்பாட்டை பாடுறாங்க. பாடுற சமயத்தில் தான் என்ன ஆகுது? இந்த மேரோசை சபிங்கன்னு யார் சொன்னதாக பாடுறாங்க? தேவதூதன் சொன்னதாக இவங்க 2 பேரும் சேர்ந்து பாடுற பாட்டின் இடையில வரக்கூடிய வரி தான் இந்த நம்ம பார்த்த நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தேவதூதன் சொன்னதாக. இங்க இவங்க செஞ்ச பிரச்சனை என்னது? இது மேரோசை சபியுங்கள், அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் நிற்க வரவில்லை, பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லையே. போதுமானது. அதாவது இங்க என்னன்னு சொல்லுது? கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க. இவங்க போய் நின்னா தான் கர்த்தருக்கு வெற்றி கிடைக்குமா? இல்ல. ஆனா தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தார். என் ஜனங்களுக்காக நீ வந்து நிக்கிறியா இல்லையா? என் ஜனங்கள் போகிறது, சண்டைக்கு போறாங்க, ஒரு வெற்றி எங்க ஜனங்களை மீட்க முடியாத ஒரு காரியம் நடைபெறுகிறது. அந்த காரியத்தில் நீயும் பங்கு கொள்றாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? இவங்க வந்து இல்லை எதிரிக்கு போய் சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இவங்களுக்கு போய் சண்டை போட்டிருந்தாலும் பரவாயில்ல. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? நமக்கு எதுக்கிட்ட வம்பு அப்படின்னு இருந்தாங்க. அதனால வந்தது என்ன வேணா வந்தது? மேரோசை சபிங்க, சபிக்கவே சபிங்க அப்படின்னு என்ன வச்சுக்குது? ஒரு டைம் 2 மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா வசனம்? மெய்யாகவே 2 டைம் வரும். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னா என்ன வச்சுக்க? அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸு, அது முக்கியத்துவம்னு அர்த்தம். இங்கே என்ன அது வைக்க? சபிக்கவே சபிங்கிறது. அப்போ அதுக்கப்புறம் மேரோஸ் என்ன ஆயிருக்கும்? அவங்க நிலைமை கஷ்டம்தான். முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ரொம்ப மோசமாக தான் இருந்திருக்கும் நமக்கு சொன்ன மாதிரி. அப்போ என்னாச்சு? கர்த்தருடைய வேலைன்னு ஒன்று வரும்போது அதை தட்டி கழிக்காதபடிக்கு சரி நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யுங்கிறது தான் புத்திசாலித்தனம். நம்ம நிற்பதுனால அது அந்த வேலையை தடைபடுமா? தடைபட போகிறதே கிடையாது, எப்படியா நடக்கும். ஆனால் கர்த்தருடைய வேலைன்னு வரும்போது நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை செய்யாதபடிக்கு மௌனம் காத்தது நிமித்தம் மேரோஸ்க்கு என்ன பதிவு வச்சுன்னா, அந்த குடிகளை மேரோஸ் குடிகளை சபிக்கவே சபிங்க அப்படின்னாங்கண்ணா. என்னன்னா இவங்க செய்யணும்னு செய்ய வேண்டியதை செய்யாமல் போனதான் பிரச்சனை. பாருங்க, உபாகமம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. உபாகமம் 17ஆம் அதிகாரம் 19 வசனம் என்ன சொல்லுது? நியாயப்பிரமாணத்தில் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளையை கைக்கொண்டு இவைகளை செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு. இதுல இருக்கிற வார்த்தையெல்லாம் செய்யும்படி நீங்க என்ன பண்ணுங்க? கவனமா இருங்கன்னு சொல்லுது. இவங்க என்ன பண்ணீங்க? எல்லாம் கேட்டிருப்பாங்க.
தன்னுடைய இனத்தான தன்னுடைய சகோதரன் ஒருத்தனுக்கு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது இவர் போய் நிற்காம என்ன பண்ணிட்டாருங்க, இவனுக்கு அமைதி காத்த நிமித்தம் என்னாச்சு, இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அங்கே பண்ணுச்சு பாருங்க. இவருக்கு பராக்கிரமசாலிகளுக்கு எதிரான யுத்தத்தில் பங்கு பெறவில்லைன்னு என்ன சொல்லுது வசனம் சொல்லுது இல்லையா, 23 வசனம் அப்படி தானே சொல்லுது பாருங்க. ஏனெனில் இவர்கள் பராக்கிரமசாலிகளுக்கு எதிரான யுத்தத்தில் பங்கு பெறவில்லைன்னு, தன் சகோதரருக்கு ஒரு பிரச்சனை போது இவங்க போய் நிற்கல அப்படிங்கிறது தான் அதுக்கான வார்த்தை எங்கள் தேவன் குறிப்பிடுகிறார். ஏன்னா இவங்க தன் சகோதரனுக்கு உதவி செய்யணுங்கிறது என்ன பண்ணுது, நமக்கு சட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க இவங்க, அதையெல்லாம் படித்து கேட்டிருந்தும் கூட அதை செய்யாத நிமித்தம் என்னது, இவங்களுக்கு அது சாபமாய் மாறி போனதாக இங்கே தேவன் குறிப்பிடுகிறார். பாரு உபாகமம் 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் தவிக்கப்பட்டவன் என்பார்களாக. இந்த சர்ச்சில் எல்லாரும் ஆமை என்று சொல்ல கடவர்கள். அதனால நமக்கு கொடுத்த தேவனுக்கு கொடுத்த சட்டத்திட்டத்தின்படி சரியா நடக்கணுங்கிறத தேவன் எதிர்பார்க்கிறாரு. இந்த ஒரு பிரச்சனை ஒரு சண்டையில் போய் ஒரு ஊர் கலந்து கொள்ளுங்கிறது பெரிய ஒரு குத்தமா அப்படின்னு பார்த்தா தேவனுடைய பார்வையில் எப்படி தாங்க இருக்கும். ஏன்னா தேவன் நீதிபரர். இப்போ 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது, எங்க ஒரு சண்டைக்கு போய் நம்ம அந்த ஊர் கலந்துக்கலங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு என்ன அது தேவன் சத்தியமாக நீதிபரராக இருக்கிறார். அன்றைக்கி அந்த கோயிலில் இருக்க கூப்பிட்றேன். இந்த 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. இது முதல் நீதியின் பீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். போதுமானது. இங்கே தேவனை எப்படின்னு குறிப்பிடுறாரு அவரு, நீதியுள்ள நியாயாதிபதியான தேவனுங்கிறாரு. அப்ப அவருடைய பார்வையில் என்னதான் இருக்குங்க, ஒரு பிசுறு கூட கரெக்டா பர்ஃபெக்டா அவ்வளவுதான். அதை தான் சொல்றாரு. இப்போ இந்த ஒரு பக்கத்து ஊரில் ஒரு பிரச்சனை, அந்த ஊருக்கு போகாமல் அந்த அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணாத ஒரு பிரச்சனையா அப்படின்னு பார்த்து தேவனுடைய பார்வையில் எப்படி தான் பார்க்குறாரு, அதைய பிரச்சனையாக தான் பார்க்குறாரு, அவர் தப்பாக தான் பார்க்குறாரு. அதனால தான் தேவதூதரை கொண்டு சபிக்க சொல்லி அங்கே வசனம் நமக்கு வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து ஒரு வருஷம் பசியாக இருக்கிறாரு. பசிய சமயத்தில் நேராக அத்திமரத்திலிருந்து பார்க்குறாரு. பார்த்தோன்னா அத்திமரத்தில் என்ன இல்லைங்க, பழம் இல்லை. பழம் இல்லை என்னாச்சுங்க, இனிமேல் உன் இடத்துல யாரும் அந்த பழத்தை சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது என்னாச்சு, அந்த மரம் பட்டு போச்சு. ஆனால் இது எப்படி பார்ப்பாங்க, இது மரத்தில் பழம் இல்லைன்னா ஏன் அப்படின்னு. இது என்னன்னா அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிங்க பார்க்கறதுக்கு எல்லாம் விடுவாங்க, பழி கொடுத்தாங்க, பண்டிகை கொண்டாடினாங்க, சடங்கு ஆச்சாரியங்களை எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் அவனுக்கு என்ன கொடுக்கல, ஆவிக்குரிய கனிகள் அவர்கிட்ட இல்லை. அதை குறிப்பிட முடியாதான் என்ன பண்ணாருங்க, பார்க்குறாரு. பார்க்கறதுக்கு மரம் பச்சை பசையல் இருக்குது, பசுமையாக இருக்குது, பார்க்கறதுக்கு எப்படி கனி கொடுக்குற மாதிரியே இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறாரு, இந்த பணம் கனி இருக்க மாட்டேங்குது அப்படின்னு பக்கத்தில் பார்த்தா தான் என்ன தெரியுதுங்க, இல்லை கனி இல்லை. இப்போ அதே தான் என்னாச்சுன்னா இந்த மேரேஜ் ஜனங்கள் எப்படி தான் இருக்குங்க, கனி கொடுக்குற மாதிரியே இருந்தாங்க. ஆனால் என்ன கொடுக்கல, அவங்க கனி கொடுக்கல. அதனால தான் என்னாச்சு, இங்கே இவர் அத்திமரத்தை சபிச்ச மாதிரி அங்கே என்னாச்சுங்க, மேரேஜ்குடியின் சபிங்கன்னாரு. இங்கே கிறிஸ்து சபிச்சாரு, என்னாச்சு, அந்த மரம் பட்டு போச்சு. அங்கே என்ன ஆயிருக்கும், அப்போ அழிஞ்சு போயிருக்கும். ஏன்னா அதான் அந்த ஆவியின் கனிகள் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த அவனுக்கு போய் நம்ம ஜனம் பக்கத்தில் இங்கே கஷ்டப்படுது அப்படின்னு அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சும் கூட இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை நழுவ விட்டுட்டாங்க. அதனால என்னாச்சு, சபிக்கும்படியாக அவருக்கு தண்டனை கெடுக்கும்படியாக ஆழ்ந்துருச்சு. பாருங்க, இதில் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது பாராக்கை நோக்கி எழுந்துவோம், கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றார். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 16,000 பேரும்
தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். இது இவங்க வந்து இந்த யுத்தம் யாரால நடைபெறுகிறது? யார் ஏற்படப்படுது மேற்கொள்றதுக்கு? கர்த்தர் தேவன் ஏற்பாடு பண்ணிருக்காரு. இந்த வசனத்தில் என்ன சொல்றாரு? கர்த்தர் உனக்கு முன்பாக. அப்ப என்னாச்சு? ஆட்டோமேட்டிக்கா வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா என்னாச்சு? அதுல இவங்க பங்கு பெறல. அதுதான் பிரச்சனையே. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து நப்தலி புத்திரிலும் இல்லையா? அவர் சொல்ல இல்லையா, நப்தலி செபுலோன்கிற புத்திரத்தில் வந்து கூட இவர்கள் மிக அருகாமையில், அந்த மோரேஸ் குடியிருப்பு மிக அருகாமையில் இருந்து கூட வாய்ப்பை வீடு தேடி வந்து கூட இவங்க என்ன பண்ணிட்டாங்க? நழுவு விட்டாங்க. அதை தான் தேவனுக்கு பார்க்குறாரு. தனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து அதை செய்யாமல் போனது தேவனுக்கு என்ன பண்ணுறாரு? தங்களுடைய இவங்களுடைய பங்கு என்ன செலுத்துறாருன்னு பார்க்குறாரு. பெருசாக ஒன்றும் இல்லை. நீ உன் லெவலில் நீ என்ன பண்ணியிருக்க? கூட போயிருக்கணும். அட்லீஸ்ட் என்ன சொல்ற தேவன் புதிய ஏற்பாடு என்ன சொல்றாரு? இந்த சிறியில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட போதும். நீ அவனுக்கு ஒரு தண்ணி கொடுத்தா போதும். என்ன வச்சா அதை நான் கண்டிப்பாக நினச்சி பார்ப்பேன் அதை பற்றி அப்படின்றது. ஆனால் இவர்களுக்கு வந்து என்ன வச்சுங்க, எதுவுமே பண்ணல. நமக்கு பெசாம நமக்கு என்னடா பிரச்சனை, நமக்கு பெசாம என்னமோ நடந்துட்டு போகுது. யாரா இப்போ நப்தலி செபுலோன் போயிருக்காங்க பார்த்துக்குவாங்க. இவன் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. மேரோஸ் என்ன பண்ணிடுறாங்க? சார் இந்த மாதிரி இஸ்ரோ ஜனங்களுக்கு அங்கே வந்து சிஸ்டரா கூட சண்டை நடக்குது. யாபின் அரசாங்கம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இவன் அதில் பார்த்தீங்கன்னா 900 இருப்பு குதிரைகளா? 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்போ என்ன நினச்சிருப்பாங்க இவங்க? அப்போ ஏற்கனவே அவன் கொஞ்சம் இதுதான் இருப்பு குதிரை ரதம்ல இருக்குது. அதுக்கு பாரு இவங்க 2 பேரும் இந்த 2 ஊருக்கு போயிருக்காங்க. சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அதெல்லாம் முடிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஒதுங்கியிருப்பாங்களாட்டு இருக்குது. ஆனால் இவங்களுக்கு முன்னாடி போனது யாருங்க? தேவன் போயிட்டாரு. இவங்க சும்மா சப்போர்ட்டு தான் போகிறாங்க. அந்த சப்போர்ட்டு கூட யார் போகலை? மேரோஸ் போகலை. பார்த்தாரு, எப்போ நான் போகிறேன் முன்னாடி, எனக்கு கூட நப்தலி செபுலோன்லாம் வராங்க, நீ ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஆள், நீ ஏன் வரல? அதான் கேட்டேன். இல்லை எப்படி காரியம் எப்படி வேணால் நடக்கும். எஸ்தருக்கு சொல்லும்போது என்ன சொல்றார் மொர்தெகாய்? இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு எங்க இருந்தாலும் வரும், எப்படியெல்லாம் வரும். அப்போ என்ன சொன்னார்? இவருக்கு கொடுத்த பங்கை இவங்க செய்யாமல் போனதை தேவனோட பார்வையில் மிக ரொம்ப இது கடுமையாக அங்கே தண்டிக்கிறது பார்க்கலாம். பாருங்க, எஸ்தர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம், அதுவும் 4:14 தான். வசனம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. இப்படிப்பட்ட காலத்திலே உனக்கு வேலை செய்யறதுக்கு உனக்கு என்ன கிடைச்சிருக்கலாம்? நீ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு என்ன ஆயிருக்கும்? என்ன எதுக்காக தான் உன்னை உட்கார வச்சிருக்காரு தேவன்? இந்த வேலையை செய்யறதுக்காக கூட உன்னைய இந்த இடத்துல உட்கார வச்சிருந்துருக்கலாம். ஏன் நீ இப்போ மௌனமா இருக்குன்னு சொல்லி கேட்கிறாரு. அதை தான் இவங்களும் செஞ்சாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க? யாரோ போட்டு பார்த்துக்குவாங்க, பிரச்சனை நடக்குது, நாம ஏன் போய் சண்டை வாங்கிட்டு அவங்ககிட்ட போய் அடி வாங்கிட்டு நாம் போய் தண்ணி இல்லாமல் ரொட்டி இல்லாமல் ஏன் அந்த வனாந்திரத்தில் போய் நம்ம ஏன் சண்டை பண்ணணும்? இந்த பள்ளத்தாக்கில் ஏன் போய் நம்ம இறங்கணும்? ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருங்க? எங்கே இருந்தாலுமே காகத்தை கொண்டு போஷிக்கக்கூடியவர் நம்ம தேவன். அதனால் என்ன பண்ணாங்க? இவங்க பேசாமல் இருந்தாங்க. தேவனிடத்தில் மிக கொடுமையான தண்டனை பண்ணி கொண்டாங்க. பாருங்கள், ஏசாயா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எசாயா மூலம் என்ன சொல்றாரு? ஒடுக்கப்பட்டவனை விசாரியுங்கள். அப்புறம் விசாரிங்கிறாரு. ஏசாயா இதுக்கு சொல்றாரு. இப்போ என்ன பண்ணிருக்கணும் இவங்க? போய் எப்போ அந்த மாதிரி சண்டையா பாப்பா என்னப்பா நடந்தது சொல்லி ஒரு ஒற்றனே யாரையும் அனுப்பி இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? விசாரிச்சு எல்லாம் பண்ணியிருக்கணும். யாக்கோபுல பாருங்க, அழகா சொல்றாரு. யாக்கோபு அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. அதையே ஆனால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும்
அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். இவன் தப்பு செய்யலை. இந்த இடத்துல வந்து நன்மை செய்ய அறிஞ்சிருக்கு, நன்மை செய்யணும்னு நமக்கு தெரியுது, ஆனால் நம்ம செய்யலை. அவனுக்கு எப்படி சொல்லலாம், அவனுக்கு எவனையும் பிடிச்ச நம்ம குழியிலேருந்து அல்ல, எவனுக்கும் கெடுதலும் செய்யலை. நாம் என்ன செஞ்சிட்டோம்? பேசாமல் இருக்கோம். பேசாமல் இருக்கிறது இங்கே என்னவா தேவன் குறிப்பிடுறாரு? அப்புறம் எப்படி நம்மளோட உங்களுக்கு தெரியும், கம்பெனிலேயும் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ரெக்கார்டு வச்சுருப்பாங்க. அந்த ரெக்கார்ட்ஸ் க்ளீனாக இருந்தால் தான் என்ன கம்பெனிங்க அடுத்த கம்பெனிக்கு போகும்போது நீங்கள் வந்து ரிலீவிங் ஆர்டர் கேட்டிங்கன்னா அதில் அவன் போட்டு கொடுத்துருவான், இவர் வந்து நல்லா ஒர்க் பண்ணுறதா இல்லைன்னு சொல்லி. இல்லைன்னா என்ன பண்ணுவாருன்னா அவனுக்கு ஏதோ ரிமார்க் எழுதி அனுப்பிடுவானுங்க. அந்த மாதிரி சார் நான் என்ன சார் பண்ணேன் அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன், நீ எப்போ லேட்டாக தான் போகிற, நீ உன்னோட கம்பெனிக்கு என்ன லாபம்? ஏன்னா அவன் மட்டும் தான் அவன் இது பண்ணுவான். நம்ம நினச்சிட்டு போ நம்ம எல்லாம் செய்கிறது கரெக்டாக தான் இருக்கு அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணுவோம், தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குதுங்க? நீங்கள் உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய டைம் இருந்து கூட அதை செய்யாதபடிக்கு போனால் தேவன் எப்படி பார்க்குறாரு? அதையே பாவமாக பார்க்குங்கிறாரு. நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாரு. பாருங்க, நம்ம பழைய ஏற்பாட்டுக்கு வந்துடுவோம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் பாருங்க. சரி 26, 32, 26 என்ன சொல்றாரு பாருங்க. யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 26. பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்டத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றார். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு ஆலயமெங்கும் உள்ளும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் அயலானையும் கொண்டு ஓட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். போதுமானது. தன் பட்சத்தில் இல்லை, தேவனோட இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறாருங்க? அவர் வெறுக்கிறாருங்கிறது இந்த காரியம் சொல்லப்படுகிறது. ஒன்றும் இல்லை, மோசே வந்து இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி கூட்டு வர்றாரு. வந்ததுக்கு பின்னாடியாக என்னச்சுங்க, இவர் மலையில ஏறி போகிறார். போனதுக்கு பின்னாடி மோசே திரும்ப 10 கடையிலே வாங்கிட்டு கீழே இறங்கி வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகி போயிருது. உடனே ஆறாவன் என்ன பண்ணுறாருங்க, இல்லை நமக்கு ஒரு தெய்வம் வேணும்ட்டு இருக்கிறதுல கையில் காலெல்லாம் கழட்டி என்ன பண்ணுறாரு, ஒரு பொன் கன்றுக்குட்டியை அங்கே செய்து விடுகிறார். செய்ததுக்கு பின்னாடி என்னாச்சா, எல்லாம் வணங்கிட்டு இருக்காங்க. மேலேருந்து கீழே இறங்கி வந்தோடனே இவருக்கு சரியான எரிச்சல், அவ்வளோ பெரிய எரிச்சல் ஆனோடனே ஒன்று கேட்குறாரு. 26ஆம் வசனம் பாருங்க. பாளையத்தின் வாசலில் நின்றாரு, அங்கேயே நிற்கிறாரு. நின்றுட்டு என்றான் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க? லேவியின் புத்திரர் படிங்க. போதும். லேவியின் புத்திரர் என்ன பண்ணிட்டாங்க? எல்லாரும் டக்குன்னு நம்ம கரெக்டான முடிவு எடுத்தாங்க. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? மோசக்கிட்ட போய் நின்றாங்க. அப்போ இதுதான் சரியான இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னாச்சுன்னா, தேவனுக்கு என்றுன்னு ஒரு காரியம் வரும்போது என்ன பண்ணுவோம், நம்ம புத்திசாலித்தனமாக முடிவு எடுக்கணும். நம்ம அதை தள்ளி போடுறதோ இல்லை வேற யாரோ பார்த்துக்கோங்களோ அப்படின்னு சொல்லி அதை நம்ம விட்டு விடக்கூடாது. அதனால தான் என்னாச்சுங்க, உடனே என்ன பண்ணுறாரு, யாரெல்லாம் வந்து தேவன் பக்கத்து பட்சத்தில் இருக்கீங்கன்னு சொல்லி எல்லாம் வந்தாங்களோ வந்தவங்களுக்கு எல்லாம் வச்சு என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் முடிச்சிருங்கன்றார். அந்த பக்கம் இருக்கிறவன் வந்தமா அவன் தெரிஞ்சவன தெரியாதவன் என்ன பண்ணாரு, எல்லாத்தையுமே பட்டக்கருக்கெல்லாம் வெட்டி போடுங்க, தேவையில்லை. அந்த மாதிரி இருக்கிறவன் தேவனோட பட்சத்தில் இருக்கு, தேவையில்லைன்னு சொல்லி இருந்தார். அப்போ தேவனுடைய பார்வையில் பாருங்க, தேவனுடைய காரியம்னு வரும்போது அவர் பட்சத்தில் இல்லாதவனை எப்படி பார்க்கிறாரு? அவர் பாவமாக பார்க்கிறார். இப்போ மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வேற என்னத்தை கூட கேட்கறாருங்கிற. எப்ப நியாயம் செஞ்சு கர்த்தர் சொன்னபடி நடக்கிறத தவிர்த்து வேற என்னப்பா கூட கேட்கறாருங்கிறார். இவங்க நியாயம் செய்வர்கள் வந்து என்ன இருக்கணும், மேரேஜ் குடிகள் இஸ்ரவேல் ஜனங்களோட போய் நின்று இருக்கணும். எப்பா ஆமாப்பா நீங்க செய்யறதே நியாயம், உங்க கூட தான் நான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னுட்டாங்க. இவங்க அந்த நியாயம் செய்வதை விட்டு விட்டு பேசாம அமைதியாக இருந்துட்டாங்க. தேவனிடத்திலே அவர்கள் சாபத்தை பெற்றுக்கொண்டார்கள். பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிற
செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு ஆ தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமா, எதுக்காக நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் சொல்றாரு? நற்கிரிகளை செய்யறதுக்கு தான் நீங்க என்ன பண்றாங்கிறாரு? நீங்க சிருஷ்டிக்கப்பட்டிருக்கீங்கிறாரு. அதே தான் அவரும் செஞ்சு வச்சுட்டு முன்மாதிரியா உங்களுக்கு செஞ்சு வச்சுட்டு போயிட்டேன் அப்படிங்கிறாரு அவர். அப்ப அதுல இல்லாதபடிக்கு நம்ம வந்து அதை சரி வேற யாரா பாத்துக்குவாங்க அப்படிங்கிறது வந்து எந்த விதத்துல நியாயமாகப்படும் தேவனுடைய பார்வையில? ஏன்னா என்னாச்சுங்க, கிறிஸ்துவ சொல்லும் போது நான் கிறிஸ்துவனுடைய அடிச்சு விடுகளை பின்பற்றுகிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப நாம வந்து கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்ற நாம கிறிஸ்துவன் அடிச்சு விடுகள் பின்பற்றாதபடிக்கு அவர் என்ன சொல்லி கொடுத்துட்டு போனாரோ அதை நம்ம ஃபாலோ பண்ணாதபடிக்கு இருந்தோம்னா எப்படிதான் இருப்போம்? நாம கருத்திற்கு விரோதமா தான் இருப்போம். நம்மளுடைய கணக்கு வந்து எப்படி, நம்ம கணக்குல என்ன இருக்கும்? பாவம் தான் அதிகமாக இருக்கும். நாம போய் எப்போ பாப்பா, நான் போய் கேட்கல எப்பங்க நான் பாவம் செஞ்சேன்? நான் ஒன்றும் கொலை செய்யலை, பொய் சொல்லலை, திருடலை, இச்சைக்கல அப்படி எல்லாம் சொன்னாலும் எப்போ நீ நன்மை செய்யாமல் இருந்திருக்காது, அதனால அது ஒரு லிஸ்ட்டில் வந்துருது அப்படின்றாரு. அதான் சொல்றாரு, உனக்கு நன்மை செய்ய தெரிஞ்சிருந்தும் உனக்கு நியாயம் செய்து தெரிஞ்சிருந்தும் அதை நீ வந்து செய்யாம நீ வந்து மௌனம் காத்தது அது என்னன்னு சொல்றாரு? பாவங்கிறாரு. பாரு மத்தேயு 25ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மத்தேயு 25:45. அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கு செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்யாம போனது யாருக்கு செய்யாத மாதிரி? இந்த சிறியிலே ஒருத்தருக்கு யாருக்கோ நீங்க ஒன்றும் செய்யலைன்னா அது யாருக்கு செய்யாத மாதிரிங்கிறாரு, எனக்கு செய்யாத மாதிரின்றாரு. அதாவது அதுதான் பிரச்சனையே. அதனால தான் தெபரால் தீர்க்கதரிசியும் பாராக்கும் பாடுறாங்க, இந்த மேரோச சபிக்கவே சபிங்க அப்படின்றாங்க. அப்போ என்னாச்சு, இந்த ஒரு சிறியருக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட இவங்க வந்து ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அதை செய்யாதபடிக்கு தள்ளி போட்டோ இல்லை மௌனம் காத்தோ நிமித்தம் தேவனுடைய பார்வையில் எப்படி பார்க்கறாருங்க? ரொம்ப பாவமா பார்க்கறாரு. அதை தான் இங்க அவங்க செஞ்ச பிரச்சனை. பாரு என்னாகமம் 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. என்னாகமம் 32:23. நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியும். நம்முடைய பாவம் நம்மளை தொடர்ந்து பிடிக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, நாம வந்து பெருசா வந்து நம்ம 10 கட்டளைகளில் மீறினது தான் பாவங்கிறது கிடையாது. நமக்கு ஒரு நன்மை செய்ய தகுதி இருந்தும் நன்மை செய்ய சந்தர்ப்பம் இருந்தும் அதை செய்யாதது போனால் அதை தேவன் எப்படி பார்க்குறாரு? பாவமா பார்க்குறாரு. அந்த பாவம் என்ன பண்ணுமா நம்மளைய தொடர்ந்து பிடிக்குங்கிறாரு. அப்போ என்ன ஆச்சுன்னா அதை தான் அவங்க செஞ்சாங்க மேரோஸ் குடிசுகள். அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சுது. இதை வந்து பழைய ஏற்பாடு காலத்தில் நடந்ததுங்கிறது இல்லை, புதிய ஏற்பாட்டில் இருந்த சபைகள்லையும் இந்த பிரச்சனை இருந்தது. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்னன்னு சொல்றாருங்க? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15-16 பாருங்க. நீ செஞ்சதெல்லாம் தெரியும்பா, நீ உன் கிரியைகளை எடுத்தோன்னு சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு. என்ன கிரியைன்னு என்னது? நம்ம செயல் தான் என்னதுங்க? கிரியை. எடுத்தோன்னு சொல்றாரு, நீ செய்யறதெல்லாம் எனக்கு தெரியும்பா. சொல்லுங்க. நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிரையாவது அனலையாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடு. இது எந்த சபைக்கு எழுதினார்னா லவோதிக்கே சபைக்கு எழுதுறாரு. ஒரு எல்லா சபைக்கு எழுதும் போது உனக்கு எடுத்தோன்னே என்ன சொல்றாருங்க? உன் கிரியைகளை உன் விசுவாசத்தை அறிந்திருக்கிறேன். அது இல்லை கிரியை இல்லாத விசுவாசம் முடிஞ்சிருச்சு. அதனால நேரம் எங்க வந்துட்டாருங்க? கிரியைக்கு வர. கிரியை பத்தி எடுத்தோன்னு சொல்ற, உன் கிரியையில் அறிந்திருக்கிறேன், நீ என்ன செஞ்ச அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்ற? நீ அனலாவது குளிரா இருந்தா நல்லா இருந்திருக்கும், நீ ரெண்டும் இல்லாம எப்படி இருக்கிற? வெதுப்பா இருக்கிற. அப்படி இருந்தீங்கன்னா என்ன பண்ணி போடுவேங்கிறாரு. நமக்கு எப்போ வாந்தி வரும்? எதுக்காக வாந்தி வரும்? இல்லை எப்போ வாந்தி வரும்? நமக்கு ஒன்று சாப்பிட்டு நமக்கு சேரலைன்னா அப்போ என்ன ஆகுது? அதைத்தான் சொல்றாரு. அவருக்கு நமக்கு பிடிக்கல, தேவனுக்கு நம்மை பிடிக்கல, நாம அவர்கிட்ட இருக்கிறது அவருக்கு பிடிக்கல. அதை தான் அவர் நம்ம வசனம் எடுத்துக்கொள்ளணும். அப்போ நம்ம பிடிக்கலைன்னா என்ன பண்ணுவாருங்க? நமக்கு சாப்பிட்டு நமக்கு சேரலைன்னு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக
அதான் அதெல்லாம் வந்து நமக்கு தேவனோட படைப்பில் அது பெரிய விஷயம் இல்லையா? நம்ம சாப்பிட்டது நமக்கு சேராமல் வாந்தியை வர்றது ரொம்ப நல்ல விஷயம். அது ஜீரணமாகி அது பல உறுப்புகளுக்கு எடுத்து அது வெளியேறதுக்கு முன்னாடியே என்ன ஆகுதுங்க, எப்படி உள்ளே போச்சோ அப்படியே வெளியே வந்துடுது. நீங்கள் நிறையா மிருகங்கள்லாம் பார்க்கலாம், அதுக்கு சாப்பிட்டு ஜீரணமாகினா அங்கங்கே கக்கிருச்சுன்னு அது ரெடி ஆகிக்கும். அப்படி கொஞ்ச நேரம் படுத்துருக்கும், அப்புறம் ரெடி ஆயிரும். அப்போ என்னதுன்னா உன்னை வாந்தி பண்ணிடுவேன் அப்படின்னு என்ன வச்சுங்க, நீ எனக்கு ஆகாதாள், நீ ஆகாதால எங்கிட்ட வச்சுக்கிட்டு நான் எதுக்கு கஷ்டப்படணும் அப்படி அதை தான் சொல்கிறாரு. நான் உன்னை வாந்தி பண்ணிடுறேன் அப்படின்றாரு. அது எவ்வளோ பெரிய அருவருப்பான விஷயம் அது. அப்போது தேவன் சொல்கிறார், ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடைக்கும் போது, அதை நன்மை செய்ய கிடைக்கும் போது அந்த தேவனோட மக்களுக்காக நீ நிற்க வேணுங்கிறத தேவன் அதை குறிப்பிடுகிறார். இல்லாதபடிக்கு என்ன பண்ணுறாருங்க, லவோதிகை சபைக்கு சொல்கிறாரு, உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன் அப்படிங்கிறாரு. பாருங்க மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்ன 30ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. என்னோட இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். இங்க என்ன சொல்றாரு, அங்க வந்து நன்மை செய்ய உனக்கு அறிஞ்சிருந்து நீ நன்மை செய்யாம போனா அதுக்கு உனக்கு பாவமா இருக்குங்கிறாரு. அப்போ இங்க என்ன ஆச்சுங்க, இங்க என்ன சொல்றாரு, என்னோட இராதவன். இப்ப நான் எதுவுமே செய்யலையே, நான் எந்த பாவமே செய்யலையே, நான் என்னோட வழியில் சரியா தான் இருக்கேன் அப்படிங்கும்போது அங்க என்ன எதுவுமே அந்த நன்மை செய்யாம போனது பாவமா பார்க்கப்படுகிறது. பாவமானவன் யாருக்கு பக்கம் போக முடியாது, தேவனிடத்துல போக முடியாது. இப்ப தேவனிடத்துல போக முடியாதுங்கும் போது தேவனிடத்துல போக முடியாது. இங்க கிறிஸ்து என்ன சொல்றாரு, என்னோட இராதவன் எனக்கு. ஏன் அவர்கிட்ட என்ன சண்டை போட்டீங்க நீங்க போய்? யார்கிட்ட சண்டை போடுவோம்? நமக்கு ஆகாதவன் விரோதிட்டு சண்டை போடுவோம். நாம ஒரு இடத்துல சண்டை போட்டா தான் அவனுக்கு அவன் யாரா மாறுவான், நமக்கு விரோதியா மாறுவான். ஆனா இங்க என்ன தேவன் என்ன குறிப்பிடுறாரு, என்னோட இராதவன் எனக்கு விரோதிங்கிறாரு, என்கூட சண்டை போடுறதுக்கு சமம் நீ அப்படின்றாரு. இப்போ இங்க என்ன பண்ணணும், நம்ம தேவன் கொடுத்த கட்டளைகளை ஏதோ சொல்றாரு இல்லையா, மீகால சொன்ன மாதிரி, நீ நியாயம் விசாரித்து ஒடுக்கப்பட்டவர்களை விசாரித்து மனத்தாழ்மையாய் நடப்பது அல்லாமல் வேற என்னத்தையும் உன்னிடத்துல உண்டு, வேற ஒன்றும் கூட கேட்க போறதில்லை. ஏன்னா எல்லாம் என்கிட்ட இருக்குது. நீ நான் சொன்னபடி உனக்கு கொடுத்த காரியத்தை, உனக்கு கொடுத்த கேரக்டரை, உனக்கு கொடுத்த அந்த ரோலை நீ சரியா செய்யறேங்கிறத அவர் தேவன் எதிர்பார்க்கிறாரு. பெருசா வேற எதையும் அவர் அதை கேட்கலாது. அதை தான் சொல்றாருங்க, என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறானுங்கிற. அப்ப விரோதின்னு என்னாச்சுங்க, அவர் கொடுத்த தகுதி எல்லாத்தையுமே நம்ம இழந்து விடுகிறோங்கிறத பாக்குறாரு. யோசுவா அழகா சொல்றாரு. யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆமா, யோசுவா கேட்கிறாரு, சரி நீங்க வந்து செய்யல, கர்த்தரோடு செய்ய கர்த்தர் சொன்னபடி செய்யல, சரி பேசாம இருக்கீங்க, சரி வெண்ணதையும் செய்ய போறீங்க. அவர் அந்த கேள்வி தான் வைக்கிறாருங்க. நீங்க கர்த்தர் சொன்னது செய்யல, சரி செய்யல, வேற என்ன செய்ய போறீங்க? யோசுவாட்ட கேட்கும் போது அவர் என்ன பண்றாங்க, ஜனங்கள் எல்லாம் பேசாம இருக்கிறாங்க. பாருங்க, நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் யோசுவா கேட்கிறாரு. பாருங்க, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21 என்ன வசனம் சொல்லுது பாருங்க நமக்கு. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 மிருகங்களால் குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. என்னது? அதுதான் வந்து புத்திசாலித்தனமான ஸ்டாண்டர்டு. என்ன பண்றதுங்க, எதுவுமே பேசாம இருக்கிறது. நம்ம ஆளுங்க தெளிவான ஆளுங்க. போய் கேட்குறாரு எலியா தீர்க்கதரிசி, ஏப்பா நீங்க எந்த மட்டும் குந்தி நடப்பீங்க, ஒன்னா இந்த பக்கம் இது செய்யு, இல்லைன்னா அதையும் செய்யு, ரெண்டு நிலையிலையும் இருக்காத, அந்த வெதுவெதுப்பா இருக்கிற நிலையில் இருக்காத அப்படின்னா இவங்க என்ன சொல்லியிருக்கணும், ஐயோ ஆமா நான் கரெக்டாக தான் நீங்க சொல்றது அப்படின்னு என்ன பண்ணிருக்கணும், ஒன்னா பாகல் பக்கம் போறவங்க கொஞ்சம் பேர் போயிருக்கணும், இஸ்ரேல் பக்கம் போறவங்க வந்திருக்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கல்லூரி முகன் மாதிரி பேசாமல் இருந்துட்டானுங்க. இவர்கிட்ட சொல்லி இவர் வேற ஏதோ வாயிலிருந்து வந்து இவர் நம்மளை சபிச்சு எதுக்கிட்ட பிரச்சனை என்ன பண்ணிட்டாங்க, அமைதியாக இருந்துட்டாங்க. இந்த அமைதி காத்தது தான் அங்கே பிரச்சனையே. அங்கே மேரேஜ் குடிச்சு என்ன பண்ணிட்டாங்க, ஒன்றுமே பண்ணல. ஆனால் போய் பக்கத்தில் தான் இந்த இந்த பள்ளத்தாக்க தாண்டினா சண்டை நடக்குது.
நம்ம போனோம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இல்லை. கூடவே நப்தலியும் செபுலன் போயிருக்காங்க, பார்த்துக்கலாம். தெபுரால் தீர்க்கதரிசியும் கூட இருக்கு அப்படி. அதனால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி சண்டை ஆரம்பிச்சிருக்குது, நாளைக்கு சாயந்தரம் வேணால் போய் பார்க்கலாம். இவங்க என்ன விட்டு அப்படி தான் இருந்திருக்கும், இப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் தேவனுடைய பார்வையில் என்ன பண்ணிட்டாருங்க, அந்த யுத்தத்தை வழி நடத்தின தேவன். இவங்க சும்மா போய் நின்றுருந்தா போதும், பின்னாடி திரும்பி பார்த்து வந்துருப்போம். ஓ செபுலன் மேரோஸ் வந்திருக்காங்களா, திரும்பி பார்த்துருப்பாரு. யாரு நப்தலி வந்திருக்கா, செபுலன் வந்திருக்கா, மேரோஸ் வரலையா, ரைட்டு சரி விட்டு பார்த்துக்கலாம், வெற்றி நமக்கு கிடச்சிருச்சு. தேவத்தோடு அனுப்பி போய் சபிச்சுட்டு வா, முடிஞ்சு போச்சு வேலை. 2 பேரும் பாடினாங்க, மேரோஸை சபிங்கன்னாங்க, சபிச்சுட்டாங்க. அதுதாங்க நடந்தது. பாரு யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நமக்கு என்ன சொல்லுது பாருங்க. இருமணம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இருமணம் உள்ளவன் எந்த மற்றும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீங்கன்னு கேட்டாரு. இங்க என்ன கேட்கிறாரு, 2 நினைவுகளால் இருமணம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம். இப்ப என்ன அப்புறம் அப்ப என்னதான் நம்ம வந்து வாழ்ந்து என்ன சக்சஸ் பண்ண முடியும் நம்ம? அதான் தேவனுக்கு சொல்றாரு, நீ வந்து உன்னை வந்து வெதுவெதுப்பாக இருந்த உன்னை வாந்தி பண்ணிடுவேன், நீ உனக்கு நன்மை செய்யப்படி நீ வந்து அதெல்லாம் நியாயம் விசாரித்து மனத்தாழ்மையை நடப்பது இல்லாமல் வேற என்ன உனக்கு கேட்குறாரு. எத்தனையுமே நம்ம எல்லாம் கேட்டு என்ன தான் பண்ண போகிறோம், நாம அதே நிலையை தான் இருக்க போகிறோம். ஆனால் தேவன் அதை விரும்புகிறது இல்லை. அதை தான் அவர் சொல்றாரு, என்னோட இராதவன் எனக்கு விரோதிக்கிறாரு. விரோதிக்கு எப்படி என்னத்தை செய்வார் அவர்? ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. அதான் எடுத்தோன்னே அவர் சொல்றாரு, லவேதை கழுதுபாது உனக்கு கிரியைகளை அறிந்திருக்கிறேன்ங்கிறார். எடுத்தோன்னே அதான் சொல்றாரு. அப்போ அதில் நம்ம மாற்றம் இல்லாதபடிக்கு தேவனிடத்தில் என்னத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? அவர் அதுதான் எதிர்பார்க்கிறார். அதைய ஒரு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. யாக்கோபு 4:8 சொல்லுங்க. யாக்கோபு 4:8. இன்னொருத்தர் வந்து மத்தேயு 6:24 பாருங்க. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். அதாங்க அங்க சொன்ன மாதிரி, நீங்க யார் பாகாளுக்கா அவங்களுக்கா ரெண்டுல ஏதோ முடிவு பண்ணுங்க. ஏதோ முடிவு பண்ணி ஏதோ ஒன்றுல இறங்கி நீங்க என்ன பண்ணுங்க, அதுக்கான வேலையை செய்யுங்க. அதுன்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு, 2 எஜமானுக்கு முன்னால ஊழியம் செய்ய முடியாதுங்கிறாரு. முடியாதுன்னா என்ன பண்ண முடியும்? இப்படி அப்படி என்ன தடுமாறதான் வேணும் இல்லையா? எந்த பக்கம் போறதுன்னு தடுமாற்றம் இருக்கிற சமயத்தில் நம்ம அப்படியே நிக்க தான் வேணும். ஆனா ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்து அதுல நீங்க ஸ்பீடா வேலை செய்யுங்கன்னு தான் கேட்கிறாரு அவர். அப்புறம் மத்தேயு 6:24 என்ன சொல்றாரு, அதானா? யாக்கோபு 4:8 தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்தியுங்கள், இருமணம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இருமணம் உள்ளவர்கள் உங்க இருதயங்களை பரிசுத்தமாக்குறாங்க. 2 மனசோட என்னைக்கு நீங்க இருக்காதீங்கிறாரு. இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு தேவனுக்குன்னு காரியம் இருந்துச்சா அதுக்கு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி செய்யுங்கிறாரு. இருமணம் உள்ளவர்களா இருக்காதீங்கிறாரு. பாருங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் என்ன சொல்லுது நமக்கு. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. போதுமானது. எல்லாமே எடுத்து சொல்றாருங்க. நீ 2 நிலையில் இருக்காதாங்கிறதுக்காக இதுக்கு அந்த வசனம் எல்லாம் 2 பக்கம் அப்படியும் இல்லாம இப்படியும் இல்லாம ஏன் ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்து நீ அதில் போக முடியல அப்படிங்கிறத அவர் கேட்கிறாரு. அப்படி பேசாமல் இருந்தால் தான் பிரச்சனை உங்களுக்கு. பாரு 1 தீமோத்தேயு 3:8 சொல்ற என்ன நமக்கு என்ன அறிவுரை கொடுக்குறாரு பாருங்க. 1 தீமோத்தேயு 3:8. இன்னொருத்தர் வந்து கொலோசியர் 3:17 எடுங்க. ஒருத்தர் வந்து 1 தீமோத்தேயு 3:8 எடுத்துக்கங்க. இன்னொருபடியே உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக் கொள்வர்களாயும் இருக்க வேண்டும். என்ன எடுத்தோன்னு என்ன சொல்றாரு இதுல? இல்ல எடுத்தோன்னா இருநாக்கு உள்ளவர்களாக இருக்காதீங்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது நீங்கள் இந்த இப்போ ஃபாரின்லியில் ஒரு கல்ச்சர் இருக்குது, நாக்கை 2 வெட்டிக்குவாங்க, சென்டராக வெட்டிக்குவாங்க. 2 வந்து அது என்னென்னா இந்த பாம்பு இருக்கு இல்லையா, பாம்போட நாக்கு மாதிரி ஆயிரும். அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு வகையான உங்களுக்கு ஒரு இன்பம். உடம்பு ஃபுல்லாக டாட்டு மாதிரி பாம்பு மாதிரி எல்லாம் டாட்டு போட்டுக்கிட்டு அந்த நாக்கை வெட்டிக்கிட்டு இங்கே கண்ணுக்கு மேலே ஒரு ஸ்டட்டு போட்டுக்கிட்டு அந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க. அவன் நாக்கை வெட்டி கொள்ளுவாங்க.
அது மாதிரியான விஷயம் கிடையாது இந்த இடம். இந்த இவர் சொல்லுவது என்ன சொல்கிறார்? இவர் கர்த்தருக்குரிய வார்த்தையை பற்றி பேசினா அதை மட்டுமே ஜானிங்க, அதை மட்டுமே பேசுங்க, அதை மட்டுமே சிந்திங்க. என்னது அவர் என்ன தேவன் என்ன பிரியப்படுகிறாருன்னு யோசனை பண்ணி செய்யுங்க. அதை தான் இங்கே சொல்கிறாரு. இரு நாக்குங்கிறத என்னாச்சுங்க, நாக்கை மட்டுமே சொல்கிறது கிடையாது, இரு மனம், அதை எல்லாமே சேர்த்து சொல்கிறது தான். ரெண்டு நினைவுகள் இருக்காதீங்க, ரெண்டை பற்றி ரெண்டு பக்கம் போகாதீங்க, ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அதே செய்யுங்க அப்படிங்கிறாரு. அப்படி இல்லாதபடிக்கு வெது வெதுப்பாக நடுநிலையாக நின்னதான் உங்களுக்கு அந்த பிரச்சனையே அங்கே சொல்கிறாரு. இப்போ கொலைசேர் 3:17 என்ன சொல்கிறாரு பாருங்க. கொலைசேர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரெண்டு எதை செஞ்சாலும் வார்த்தையினாலும் சரி, அதான் இருமணம் அங்கே இரு நாப்புன்னு சொன்னாங்களே அந்த மாதிரி வார்த்தையினாலும் ஆகுது, கிரியினாவது. பிதாவா போதுமானது. என்னென்ன சொல்றாரு? பேசினாலும் சரி செஞ்சாலும் சரி எல்லாமே எதை மகிமைப்படுத்த முடியாத தேவனை மகிமைப்படுத்தி பயில செய்யுங்கிறாரு. அதன் மூலமாக தேவனை பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிற செயலை நீங்க செய்யுங்கிறாரு. அதை தான் தேவனை அங்கே எதிர்பார்க்கிறாரு. அது இல்லாத பட்சத்துக்கு நம்மளோட வரப்பட்டது போகப்பட்டது, சரி எதை வசனம் தியானிக்கப்பட்டது, அப்பம் விற்கப்பட்டது, காணிக்கையிடப்பட்டது, செல்லப்பட்டது, அதான் சாட்டை எழுதுவாங்க. அப்படியாக இல்லாதபடிக்கு சரி வேற என்ன நம்ம தான் செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோம்னா ஒன்றும் இல்லாமல் தான் இருக்குது. இவங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு அந்த இதை மிஸ் பண்ணது தான். வாய்ப்பு இவங்களை தேடி வந்தபோது கூட மிஸ் பண்ணது. இதை புதிய ஏற்பாட்டில் எங்கே பார்க்குறோம் நம்ம அப்படின்னீங்கன்னா, நம்ம பவுலடியாரை யாருக்காக தேர்ந்தெடுக்க போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாக்களுக்காகவும் பிரபுக்களுக்காகவும் சுவிசேஷ பிரசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருங்க? பவுல். இவர் அவர் சொல்கிறாரு, இவன் யாருக்காக தேர்ந்தெடுத்தேன், இவர் இல்லை, இவர் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வேண்டிய ஆள் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு பெரிய இது கொடுக்குறாரு. அப்படியாக ஒரு சமயம் இவர் போய் நிற்கிறாரு அகிரிப்பா முன்னாடி. அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்துவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றார். அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரம் அல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போலாகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன். அப்ப என்ன, அகிரிப்பா ராஜா சந்திக்க முடியாத பவுலுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குது. பவுல் அகிரிப்பா ராஜா போய் பார்க்கறாரு. பார்த்த உடனே சுவிசேஷத்தை சொல்லுகிறாரு. சுவிசேஷத்தை கேட்டோன்னு அகிரிப்பா ராஜாக்கு மனசு குத்த ஆரம்பிச்சிருச்சு. குத்த ஆரம்பிச்சோன்னு என்னாச்சுங்க, போய் இவனை பேச விட்டா நம்மளைய மாத்திடுவான் அப்படின்ற. இல்லை நீ போ, இன்னொரு சமயம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. அவருக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை நழுவ விட்டார். நழுவ விட்டதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அந்த ராஜா ஸ்தானத்தில் இருக்கிறவர் பவுலை திரும்ப கூப்பிட்டு பேச போறாரு. அவர் இருக்கிற பிஸியாக இருப்பார். இவன் சண்டைக்கு வரான், என்ன நடக்குது, நாட்டு நடக்குதுன்னு பார்க்கறது முக்கியமா இல்லை பவுலை கூப்பிட்டு பேசுறது முக்கியமா அவருக்கு? ஆனால் அவருக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை நழுவ விட்டார். நழுவ விட்டதுக்கு பின்னாடி அவர் அடுத்தது அவரை பற்றி எங்கேயுமே நமக்கு குறிப்பிடப்படலை. அதுவும் இல்லாமல் அவர் இப்படி ஸ்தானத்தில் இருக்கிறவங்க ஒரு கைதி நிலையில் இருக்கிறவங்க கூட்டு எதை பேச போகிறாங்களே, திரும்ப கிடைச்ச சந்தர்ப்பத்தை விட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்தது நமக்கு தெரியல. அது போலவே நமக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நழுவ விட்டோம்னா திரும்ப அந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்க போகிறதே இல்லை. பாருங்க, அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனி வரும் நியாயத்தீர்ப்பை குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான பொழுது உன்னை அழைப்பிப்பேன் என்றார். ஆமா, அதாவது அங்க பாத்தீங்கன்னா கிங் ராஜாட்ட பேசுறாரு. அகிரிப்பா ராஜாட்ட பேசும்போது என்ன சொல்றாரு, நீ கொஞ்சம் குறைய நீ சம்மதிக்க பண்ற, வேற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது உன்னை அனுப்புங்கிறாரு. இங்கே கவர்னர் அப்ப ராஜாட்ட பேச கிங்கிட்ட பேசுறாரு, இங்கே கவர்னர்கிட்ட பேசுறாரு. கவர்னர் பேலிக்ஸ்கிட்ட போய் பேசுறாரு. பேசும்போது என்ன சொல்றாரு அவரு, நீதியும் இச்சடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பும் கொடுத்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து, இப்ப நீ போ, எனக்கு எப்போ சமயம் வரும் நீ தெரியாது இல்லையா? அதாவது அந்த சமயம் திரும்ப பேலிக்ஸ் கிடைச்சதாங்கிறது நமக்கு தெரியல. அப்போ தேவனுடைய காரியம்னு விரும்பும்போது அந்த அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளணுங்கிறத தேவன் இங்கே நமக்கு அங்கே குறிப்பிடப்படுகிறார். ஏன்னா பாருங்க, எல்லாருக்குமே அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறாரு. ஆனால் யாரெல்லாம் அதை எழுதிக்கொள்ளுங்கிறது இல்லை. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்க. இன்னொரு 2-3 வசனங்களை பார்த்து முடித்துக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 17:30. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார்.
போதுமானது. முதல்ல நமக்கு அதை பற்றி எதுவும் தெரியல இல்லையா, வசனம் தெரியாது, எதுவும் தெரியாது, அதனால இருந்தோம். அப்போ நமக்கு அந்த தெரியாத போது நம்ம என்னவா இருந்தாரா தேவன் நம்மளை, அப்போ அந்த விஷயம் அவனுக்கு தெரியாது, அதனால பரவாயில்ல விடு, அடுத்து தெரிஞ்சுக்குவான், அவன் இன்னும் கொஞ்சம் உரம்போடு, அவங்க தண்ணி ஊற்று, அவங்க சரியாயிக்குவான் அப்படின்னு சொல்லி விடுறாரு இல்லையா. அப்படின்னு சொல்கிறாரு, இந்த மரம் கனி கொடுக்காம ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அதை வெட்டிடுவோன்றாரு. இல்லை இல்லை வேண்டாம், என்னன்னு சொல்கிறாரு அதுக்கு, இல்லை அடுத்த வருஷம் கனி கொடுத்துரும், அதனால் அதை விட்டுரு, ஒன்றும் செய்ய அதை வெட்ட வேண்டாம் அப்படிங்கிறாரு. அதைத்தான் இங்கே என்னன்னு சொல்கிறார், நமக்கு அறியாமையுள்ள காலங்களை தேவன், நாம் அறியாத காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தாரா, இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார். அப்போ என்னாச்சு, முதல்ல அதை நம்ம இதை பற்றியான தெரியல, இப்போ தெரிஞ்சிட்டோம், தெரிஞ்சதுக்கு பின்னாடி என்ன பண்ணணுமா, நம்ம மனம் திருந்தி அதற்கான வேலைகளை தேவன் செய்யணுங்கிறத எதிர்பார்க்கிறார். பாருங்க மத்தேயு 12:30, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். என்னோட இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ஆமா பாருங்க பிலிப்பியர், அதை என்ன நான் ஏற்கனவே சொன்ன வசனம் தான், என்னோட நம்ம அவருக்கு உண்டான வசனத்தின்படி செய்யலை, நம்ம இப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அறியாமையுள்ள காலங்களே காணாமல் இருந்தார், இப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சதுக்கு பின்னாடியும் அவரை பற்றியான காரியங்களை நம்ம செய்யாமல் இருந்தால் என்னவா இருக்கோம், அவருக்கு விரோதிங்கிறத தேவனுக்கு குறிப்பிட்டுக்கிறார் அந்த மத்தேயு 12:30. இப்போ பிலிப்பியர் 2:16 பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும் பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும் பாருங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் முதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முழங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசுவுக்கு கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார். இது என்ன சொல்றது, கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சாருங்கிறது இங்க சொல்லுது இல்லையா. அவரு ஆரம்பிப்பது என்னன்னு ஆரம்பிக்கிறது அதுல, யாரோட ரூபமா இருந்தும், அவர் அவ்வளவு பெரிய ஆளா இருந்தும் கூட யாருக்காக இதெல்லாம் செஞ்சாரா, நமக்காக இதை எத்தனையும் செஞ்சு முடிச்சுட்டு போனாரு. அவர் இவ்வளவு வேலையை செஞ்ச போது நீ வேலை செய்யாம இருந்தா என்ன அர்த்தம் தான் கேட்கிறாருங்க. தேவனுடைய குமாரனா இருந்தும் கொலையாடின பொருளாக இல்லாம மனுஷ ரூபம் எடுத்து இவ்வளவு தூரம் பட்டு எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. இவ்வளவு தூரம் செஞ்சவர் அவர் பின்பற்றுக்கிற நாம அவர் இவ்வளவு வேலையை செஞ்சிருக்காரு, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு தான் அவர் கேட்கிறாரு. அவர் ஆக்டிவா இருந்திருக்காரு, நாம எப்படி இருக்கோம், இன்ஆக்டிவா இருக்கும். அதுதான் அவர் சொல்றாரு, அவர் அவ்வளவு வேலையை செஞ்சாரு, நீங்க என்ன வேலையை செஞ்சீங்க, அதை தேவனுக்கு கேட்கிறாரு. எதுவுமே செய்யாம இருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் சொல்றாருங்க. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் என்ன சொல்லுது, நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் ஆயுதங்களிலிருந்து இஸ்ரவேலோடே யுத்தம் பண்ணின. இல்ல, நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான எபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கூடாரத்தில் வாசமாய் இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் இதுக்கு முன்னாடி யார் சொல்லியிருக்கா, அதுக்கப்புறம் யார் சொல்லியிருக்கா, யாருக்கு, மரியாளுக்கு. ஏன், ஏன்னா கிறிஸ்துவே அந்த அம்மாட்ட பிறக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் பெற்றவர்களா இருந்ததுனால ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு ஒரு பெரிய கிடைச்சிச்சு. இங்க தெபேராளுக்கு என்னன்னு வருதுங்க, இங்க சாரி யாகலுக்கு என்ன பேரு, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டல். ஏன், ஏன்னா ஒரு சின்ன பங்கு செய்ய கிடைச்சிச்சு. சிசேரா ஓடி கூடாரத்துக்குள்ள வந்துடுறான், வந்ததுக்கு பின்னாடி தேவன் பட்சமாய் நிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த அம்மாவுக்கு கிடைச்சிது. ஒரு சின்ன வேலை, இந்த அம்மா வந்து மலைக்கு போல, சண்டைக்கு போல, இந்த அம்மா என்ன வச்சுக்க, ஏன்னா இவருக்கு வெறும் ஆம்பளைக்கு தான் கத்தி எடுத்துட்டு எல்லாம் சண்டைக்கு போயிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க கூடறதுல தான் இருப்பாங்க. பாருங்க, இதை வழி நடத்துனது யாருங்க, இந்த யுத்தத்தை வழி நடத்துனது தேவனு. அதுக்கு முன்னாடி நின்னது ஒரு பெண் தீர்க்கதரிசி.
முக்கியமான ஒரு ஆள் சாகிறதுக்கு யார் காரணம்? பெண்ணு தான். அதெல்லாம் நினச்சாரு. அப்போ என்ன, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இப்போ நாம் அப்போ என்ன இங்கே வந்து யார் இந்த ஆக்சுவலாக இவரை யாரை கொண்டிருக்கணும்? சிசேராவை யார் கொண்டிருக்கணும்? பாராக்கு கொண்டிருக்கணும். பாராக்கு நழுவ விட்டாரு. திரும்ப சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்கல. யார் இப்போ பார்த்தாரு, இப்போ நீயும் கூட வந்தால் தான் போவேன் அப்படின்னாராங்க. பார்க்குறாரு தேவனு, சரிப்பட்டு வர மாட்டான். இப்போ எது கேட்டாலும் துணை கேட்குறான் ஆள். வேண்டாம் நீ போ. இப்போ யார் இப்போ யாகல் நேராக வருவான். யாகல்ல நீ முடிஞ்சு போச்சு. பாராக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் யாகல் கிடச்சிச்சு. அதனால தான் அந்த அம்மா என்ன சொல்லுது, உனக்கு இந்த மேன்மை கிடைக்காம போயிடும்ன்றுச்சு. இந்த அம்மா சொல்லிச்சா இல்லையா? தெபரால் சொன்னாங்களா இல்லையா? எஸ், தெபரால் 5ஆம் அதிகாரம். அதற்கு அவள், நான் உன்னோடே கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசேராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபேரால் எழுதி பாராக்கு. இதுவே வந்து இந்த பாராக்கு வந்து சப்போஸ் சந்தர்ப்பம் கிடைச்சு பண்ணியிருந்தாருன்னா இஸ்ரவேலிலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த நிமித்தம் யாகலுக்கு என்னன்னு பேர் வந்துச்சு, ஸ்திரீகளுக்குள்ள நீ சின்ன கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்ம புத்தாலித்தனமா. இப்போ நினைச்சு பாருங்க, வேதத்துல வந்து ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு ஒரு வார்த்தை எழுதுனா எப்பேற்பட்ட பாக்கியம் அந்த அம்மாக்கு. இவங்களுக்கெல்லாம் என்ன, இவங்களுக்கெல்லாம் நிச்சயமா எங்க இருப்பாங்க இவங்கெல்லாம்? இப்போ தேவனுக்குன்னு ஒரு சின்ன வேலை வந்து செஞ்ச நிமித்தம் அவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதை தான் தேவன் கேட்கிறார். திரும்ப அந்த பாராக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. அதை தான் சுவிசேஷம் சொல்றாங்க நிறைய பேருக்கு. ஆனால் நிறைய பேர் அதை நழுவு விட்டுறாங்க. கடைசியாக ஒரு வசனத்தை பார்த்து முடித்துக் கொள்ளலாம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம், பிரசங்கி 12:13 ஒருத்தர் எடுத்து 12:13-14 ஒரு எடுத்துக்கங்க. இன்னொருத்தர் உபாகம் 10ஆம் அதிகாரம் 12:13 எடுத்துக்கங்க. அவ்வளோதான். உபாகம் 10ஆம் அதிகாரம் 12:13. கடைசி தொகையை கேட்பாயாக, கடைத்தொகையை கேட்பாயாக, தேவனுக்கு பயந்து அவன் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே. போதும். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையை கைக்கொள், நன்மை